வெற்றி பயணம். சர்ச் பெல் 317 பாகம் 11. கடவுளுக்கு ஏற்புடையவர் யார்? வரி வசூலிப்பவர் மற்றும் பரிசேயர் உவமை. இயேசு கற்றுத்தந்த ஜெபத்துக்கும் இங்கே லூக்கா 18 சொல்லும் ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று தெளிவுபடுத்துகிறார் இயேசு. ஒருவர் தற்பெருமைக்காரர், பரிசேயர். தான் ஒரு நேர்மையாளர் என்று தன்னைத்தானே உயர்வாக கடவுள் முன்னிலையில் தம்பட்டம் அடிக்கிறார். தேவையில்லாமல் வரி வசூலிப்பவரை பற்றிய குற்றச்சாட்டை கூறி, அவன் போல் நான் இல்லாதிருப்பதற்காக கடவுளே உமக்கு நன்றி என்று அறிக்கையிடுகிறான். இருவர் ஜெபத்தில் சிறந்தது எது என்பதை இயேசு விளக்கமாக கூறுகிறார். ஜெபத்தை பற்றி நாம் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமானதும் மிக மிக எளிமையானதும் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் இருக்கிறது. அதனை மத்தேயு 6:5 இயேசு அருமையாக கற்றுத் தருகிறார். இயேசு தம் சீடர்களுக்கு கற்பித்த ஜெபம் முற்றிலும் கடவுளை மையமாக கொண்டது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். நீங்கள் அவர்களைப் போல் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் விண்ணகத் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்றவர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்களுக்கும் உங்கள் குற்றங்கள் மன்னிக்காது விடப்படும். ஆகவே மற்ற மனிதர்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இந்த ஜெபத்தில் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தில் முன்னிறுத்தப்பட்ட காரியங்கள் கடவுளின் பெயர், அவரது ஆட்சியின் மகிமை, அவரது ஆட்சியின் மாட்சிமை, அவரது போற்றுதலுக்குரிய ஒரு தந்தை, பிள்ளைகள் என்ற உரிமை பேறுகளை நினைவுபடுத்த சீடர்களுக்கு கற்றுத் தருகிறார். அன்றாட மானிடர்கள் தேவைகளை வேண்டுகோளாக வைப்பதற்கும் கற்றுத் தருகிறார். பிறரை மன்னிப்பதில் முழு கவனம் நமக்கு இருந்தால் இறை தந்தை நாம் செய்யும் குற்றங்களை பொறுத்துக் கொள்வார். இவ்வாறு தனது ஜெபத்தை
சிறந்த முறையில் கற்றுத் தருகிறார். நமக்கு வரும் சோதனைகளிலிருந்து விடுபடவும் எவ்வாறு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்றும் சொல்லித் தருகிறார். அனைத்துக்கும் மேலாக தன்னை உயர்த்தி பேசும் எவருடைய ஜெபமும் கேட்கப்படாது என்றும் தெளிவுபடுத்துகிறார். வரி வசூலிப்பவர்கள் முழுவதும் பாவிகள் என்று நாம் முடிவு செய்திட முடியாது. ஆனாலும் அவர்களும் இறைவன் முன்னிலையில் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும் என்பதை உவமையின் மூலம் லூக்கா 18 அதனை அழகாக சொல்லித் தருகிறார். வரி வசூலிப்பவர் மிகவும் தன்னை தாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளே தனது ஜெபத்தில் வைக்கிறார். கடவுளே, நான் பாவி, என் மீது இரக்கமையும். அவன் தன்னை தாழ்த்திக் கொள்வதில் உண்மையிலேயே இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார். இயேசு வரி தண்டுபவராய் கடவுளுக்கு ஏற்படாகி வீடு திரும்புகிறார் என்றும் சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களின் பார்வையில் உங்களை நியாயாதிபதிகளாக நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் கடவுள் உங்கள் இதயங்களை அறிவார். ஏனென்றால் மனிதர்களால் மதிக்கப்படுவது கடவுளின் பார்வையில் அருவருப்பாக இருக்கும். கடவுள் தீர்ப்பு தனது சொந்த நியாயமான ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த இறுதி அறிக்கை வேறுபாடாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் அவர் தன்னுடைய நற்செய்தி மூலம், நாம் லூக்கா நற்செய்தி 18 மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தங்களை உயர்த்திக் கொள்ளும் அனைவரும் தாழ்த்தப்படுவார்கள். தங்களை தாழ்த்துபவர்கள் அனைவரும் உயர்த்தப்படுவார்கள். இதுதான் நியதி. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்கள் இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்டுவதற்காக கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாததை பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன அருமையான ஜெபம்! நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ புரிந்து கொள்ள இது ஒரு வழியாக இருக்கிறது. உங்கள் ஆதரவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இன்னும் இந்த சேனல் மூலமாக நல்ல நல்ல கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய நாங்கள் உதவியாக இருப்போம். உங்களுடைய தேவையை இந்த பகுதிகள் மூலமாக தெரிந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். சேனலுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.